கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் எஸ்தர் 8:17. காரியம் மாறுதலாய் முடிந்தது. யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்கள். அந்நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாக மாற்றுவார். யோவான் 16:20 வாசிக்கிறோம், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். நம்முடைய மாறாத பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுவார். தீமைகளை நன்மையாக மாற்றுவார். தோல்விகளை வெற்றியாக மாற்றுவார். என்னாகமம் 23ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், மோவாபின் ராஜாவாகிய பாலாக்கு யாக்கோப்பை சபிக்க வேண்டும் என்று சொன்னபோது கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் கர்த்தர் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாறப்பண்ணினார். நம்முடைய வாழ்க்கையில் காரணமில்லாமல் இட்ட சாபம் நமக்கு தங்காது. சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுவார். யாத்ராகம் 15ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் சூர் வனாந்தரத்திலே 3 நாள் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாக இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராக மாறினது. ஆம் பிரியமானவர்களே, கடந்த காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையை கசப்பாக மாற்றியிருக்கலாம். நாம் கர்த்தரிடத்திலே அவரை நோக்கி கூப்பிடும்போது கசப்பான வாழ்க்கையை மதுரமாக மாற்றுவார். கர்த்தர் மாறாதவர். நமக்கு எதிரான காரியம் நமக்கு மாறுதலாய் முடியும். எஸ்தர் 8:17 வாசிக்கிறோம், காரியம் மாறுதலாய் முடிந்தது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.